அதிகாலை நேரம். ஒரு சிறிய இந்தியன் மினியேச்சர் டால் வில்லேஜ் மெதுவாக விழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கோழி கூவுகிறது. அந்த சத்தம் கிராமத்தின் அமைதியான காலை நேரத்தை மெதுவாக ஆரம்பிக்கிறது. மண் வீடுகள், குறுகிய பாதைகள், மரங்களின் நிழல்கள் மெதுவான காலை வெளிச்சத்தில் தெரிகின்றன. ஒரு செய்தித்தாள் விற்பவர் சைக்கிளில் மண் பாதையில் மெதுவாக செல்கிறார். சைக்கிள் சக்கரம் மண் பாதையில் மெதுவாக சுழலும் சத்தம் மட்டும் கேட்கிறது. அதே நேரத்தில் ஒரு பால் விற்பவர் வீடு வீடாகச் சென்று பாலை ஊற்றி கொடுக்கிறார். கிராம வாழ்க்கை மெதுவாக நகரத் தொடங்குகிறது. அந்த கிராமத்தில் இருக்கும் ஒரு சிறிய மண் வீட்டின் கதவு திறக்கிறது. டால் வைஃப் வெளியே வந்து வீட்டின் முன்தரையை சுத்தம் செய்கிறார். பிறகு வீட்டின் பின்புறம் இருக்கும் சிறிய தோட்டத்திற்கு செல்கிறார். அங்கு காய்கறி செடிகள் அமைதியாக காற்றில் அசைகின்றன. டால் வைஃப் மெதுவாக கேரட், பீன்ஸ், தக்காளி மற்றும் பச்சை பட்டாணி ஆகியவற்றை பறிக்கிறார். அவற்றை ஒரு சிறிய கூடை பையில் வைத்து வீட்டிற்குள் கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் டால் ஹஸ்பண்ட் கிராம பாதையில் நடந்து சிறிய கடைக்குச் செல்கிறார். அவர் அங்கிருந்து அரிசி மற்றும் சில மசாலா பொருட்களை வாங்கி மீண்டும் வீட்டிற்கு திரும்புகிறார். சிறிய இந்தியன் மினியேச்சர் கிச்சனில் டால் வைஃப் சமையலுக்கு தயாராகிறார். மண் அடுப்பின் கீழ் சிறிய மரக்கட்டைகள் வைக்கப்படுகின்றன. அவர் மெதுவாக தீ மூட்டுகிறார். அடுப்பின் மீது ஒரு சிறிய மண் பாத்திரம் வைக்கப்படுகிறது. அதில் முதலில் ஒரு சிறிய கரண்டி நெய் சேர்க்கப்படுகிறது. நெய் மெதுவாக உருகி மணம் வீசத் தொடங்குகிறது. அதற்கு பிறகு பிரிஞ்சி இலை பாத்திரத்தில் போடப்படுகிறது. அதுடன் இலவங்கம், பட்டை, கிராம்பு போன்ற மசாலாக்களும் சேர்க்கப்படுகின்றன. அந்த மசாலாக்கள் நெய்யில் மெதுவாக வறுக்கும்போது இனிய மணம் சமையலறை முழுவதும் பரவுகிறது. பிறகு நறுக்கிய வெங்காயம் சேர்க்கப்படுகிறது. வெங்காயம் மெதுவாக பொன்னிறமாக மாறுகிறது. அதன் பிறகு தக்காளி சேர்க்கப்படுகிறது. அது மெதுவாக மெலிதாக மாறுகிறது. பிறகு டால் வைஃப் தோட்டத்தில் பறித்த கேரட், பீன்ஸ், பட்டாணி ஆகிய காய்கறிகளை பாத்திரத்தில் சேர்க்கிறார். அவற்றுடன் பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்க்கப்படுகின்றன. அனைத்தும் மெதுவாக கிளறப்படுகின்றன. அதற்கு பிறகு சிறிது புதினா இலைகள் சேர்க்கப்படுகின்றன. அந்த புதினாவின் மணம் சமையலறையில் பரவுகிறது. பிறகு கழுவி வைத்திருந்த அரிசி பாத்திரத்தில் சேர்க்கப்படுகிறது. அதன் மேல் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றப்படுகிறது. பாத்திரம் மெதுவாக கிளறப்படுகிறது. பிறகு அந்த மண் பாத்திரத்தின் மூடி மூடப்படுகிறது. அடுப்பின் கீழ் தீ மெதுவாக எரிகிறது. பிரியாணி மெதுவாக வெந்து கொண்டிருக்கிறது. சில நிமிடங்களில் அந்த பாத்திரத்திலிருந்து வெஜிடபிள் பிரியாணியின் இனிய மணம் வெளியே வருகிறது. சமையல் முடிந்த பிறகு டால் வைஃப் அந்த பாத்திரத்தை அடுப்பிலிருந்து மெதுவாக இறக்குகிறார். வீட்டின் வாசலில் ஒரு சிறிய பாய் விரிக்கப்படுகிறது. அந்த பாயின் மீது டால் வைஃப் மற்றும் டால் ஹஸ்பண்ட் அமைதியாக அமர்கிறார்கள். ஒரு சிறிய தட்டில் சூடான வெஜிடபிள் பிரியாணி பரிமாறப்படுகிறது. கிராமத்தில் மெதுவான காற்று வீசுகிறது. மரம் இலைகள் மெதுவாக அசைகின்றன. அந்த அமைதியான இந்தியன் மினியேச்சர் டால் வில்லேஜில் டால் வைஃப் மற்றும் டால் ஹஸ்பண்ட் அந்த சூடான வெஜிடபிள் பிரியாணியை அமைதியாக சாப்பிடத் தொடங்குகிறார்கள். கிராம வாழ்க்கை பின்னணியில் மெதுவாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.